Hey guys, warm welcomes to all. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு இல்லாட்டி கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அது 1/4 கிலோ எடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், அப்புறம் சர்க்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கடுத்து பால் நம்ம நார்மலாக குடிக்கிற கவு மில்க் அது, அப்புறம் ஏலக்காய் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக டேஸ்ட்டுக்காக கொடுக்குறதுக்கு ஒரு 4-5 ஏலக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக விட்டு நல்லா திக்காக அடித்து ஒரு 1/4 லிட்டரும், அடுத்து திரும்ப 2 கப் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் லைட் மில்காக அது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ டிஷ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதை நம்ம லாஸ்ட்டாக அந்த மில்கில் மிக்ஸ் பண்ணுவோம் அடுப்பில் வச்சுட்டு, அதுக்காக. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு செகண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் சுடு தண்ணி தான் சேர்க்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பசைகிற பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப கை சுடும். ஓகே, இப்போ நம்ம சூப்பராக மாவு பசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து ஃபுல்லு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பெருசாக மாவு பசைனா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக நம்ம ஃபுல்லு பால் சைஸ் பண்ணிக்கலாம். குட்டி பால் சைஸு இந்த சைஸ் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாம். ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையுமே பால் பண்ணி வச்சுட்டோம். ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு இப்போது டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிடலாம். ஓகே, இப்போ பேன் ஃபஸ்ட்டு சூடேறினதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைட் கோகோனட் மில்க் ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அது ஊற்றினதுக்கப்புறம் நார்மல் கவு மில்க் அது ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே, நம்ம போட்டிருக்க கவு மில்க்கும் நார்மல் லைட் கோகோனட் மில்க்கும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா முன்னே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர், அதையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். அது நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தோம் தனியாக, அதை போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி இது நல்லா சூடாகட்டும். ஓகே, இந்த மாதிரி பால் கொதி வரப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இதுக்குள்ளே 2 போட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுக்கும். இது நல்லா பாயில் ஆகட்டும். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம போட்ட உருண்டெல்லாம் இப்போ ஓரளவுக்கு 3/4 பாயில் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் போட்டுடலாம். சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பால்ஸ்லாம் நல்லாவே பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க திக் கோகோனட் மில்க் அதை இப்போ லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்.
போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பால் கொழுக்கட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் ரிச்னஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் நிறையா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மல் மில்க்கை விட. ஓகே, கோகோனட் மில்க்கும் போட்டு 3 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வச்சுருக்க எலாச்சி பவுடர் அதையும் போட்டுக்கலாம். நாங்கள் 1-2 தட்டி போட்டிருக்கோம், நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ணி கூட போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, நம்மளோட பால் கொழுக்கட்டை செம்மையாக ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றனால நாங்கள் இதை எங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன டிஷ் செஞ்சீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி ஃப்ரம் அஸ் டு யூ ஆல். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.